வணக்கம், காலை வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரம் போனாக்கா மாலை வணக்கம். ஓகே தாத்தா, என்ன தாத்தா என்ன பேச போகிறீங்களோ? உன்னை கண்டுபிடிக்கலையா தாத்தா? யோசிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த குரங்குகளை பற்றி சில கதைங்களாம் சொல்லியிருந்தேன். இந்த குரங்கை வச்சுக்கினே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனைன்னா, இங்கே நிறைய குரங்குங்க இருக்குது. அதில் ஒரு 2 குரங்கை பிடிச்சி ஒரு கூண்டில் வச்சிடணும். கூண்டில் வச்சுட்டு அந்த கூண்டை எடுத்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வச்சிடணும், தொங்க வச்சிடணும். அது கூண்டுக்கும் அந்த தொங்க வைக்கிற இடத்துக்கும் மதியத்தில் ஒரு ஸ்ப்ரிங்கி வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கில் கீழே வந்து குரங்கு கூண்டை கட்டிடணும். மேலே வந்து அது மரத்தில் இதெல்லாம் ஆங்கரில் மாட்டி வச்சிடணும். 2 குரங்கை விட்டால் இந்த 2 குரங்கும் சும்மா இருக்காது. எப்போதும் ஒன்றை நோண்டின்னு டிஸ்டர்ப் பண்ண, அது டிஸ்டர்ப் பண்ணி அது ஜம்ப் பண்ணினே இருக்கும். அப்படி ஜம்ப் பண்ணினே இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங்கில் அந்த குரங்கு கூண்டை கேஜை மாட்டி வச்சுக்கிறதா, அது எப்போதும் அப்படி ஆடினே இருக்கும் அந்த கூண்டு. அப்போது அதில் வந்து என்கிட்ட ஒரு சைக்கிள் ஜென்ரேட்டர் இருக்குது. அப்போ ஓல்டன் டேஸ்லலாம் சைக்கிளில் ஒரு ஜென்ரேட்டர் ஒரு மாட்டி வச்சுட்டு அது அந்த வீலில் அப்படி டச் பண்ணி வச்சுட்டாக்கா அது வீல் ஓடும்போது இந்த ஜென்ரேட்டரில் இருக்கிற டைனமோவில் இருக்கிற வீலில் வந்து சுற்றும். எப்போ அது வீல் சுற்றுதோ அப்போ அந்த டைனமோவில் இருக்கிற வீலும் சுற்றும். இப்போ இந்த டைனமோவுக்கு அதுலேருந்து நம்ம கரண்ட்டு உற்பத்தி பண்ணலாம், ஏசி கரண்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த மூமெண்ட்டுக்கு, இந்த டைனமோ வீலில் மூமெண்ட்டுக்கு இந்த குரங்கு கேஜி மாட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் சில அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு டைனமோவை அதோடு அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டாக்கா எப்போ அந்த குரங்கு கூண்டை ஆடினே இருக்குதோ அப்போது இந்த டைனமோவில் இருக்கிற வீலில் வந்து சுற்றினே இருக்கும். அதுக்கு மதியத்தில் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டா இது கேஜி ஆடினே இருக்கும்போது, குரங்கு எல்லாம் இருக்கும்போது இந்த டைனமோ வீல் சுற்றினே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கரண்ட்டு உற்பத்தி பண்ணணுன்னாக்கா வாட்டர் ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் அது மாதிரி ஃபால் ஆச்சுன்னா இந்த வீலை வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அது அங்கேருந்து கரண்ட் பண்ணுறாங்க. நம்ம சைக்கிள் எங்கன்னா போகும்போது, இருட்டில் போகும்போது அந்த இடத்துல லைட்டு வேணும். அப்போ அந்த சின்ன டைனமோவை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இந்த குரங்கு ஆடும்போது இந்த கேஜ் ஆடினே இருக்குது இல்லையா, அப்படி ஆடின்னு இருக்கும்போது இந்த டைனமோவிலேருந்து குறைஞ்ச அளவு ஒரு 6 வோல்ட்ஸ் அளவுலன்னா கரண்ட்டு நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. பாருங்கள், சின்ன ஒரு 6 வோல்ட்ஸில் வந்தாக்கா ஈவன் நம்ம வந்து ஏதாவது சார்ஜர் ஃபோன்து எதுக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, செல்ஃபோன் இல்லைங்க ஒரு சின்ன பல்ப் போட்டு கடவுள்கிட்ட, மாதாக்கிட்ட, சேசுக்கிட்ட, கடவுள்கிட்ட, படத்துக்கிட்ட ஒரு லைட் போடலாம் இல்லையா. இந்த ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதை செய்யலான்னு யோசிச்சிருக்கிறேன். புத்தி சும்மா இல்லை பாருங்க. ஏதாவது அதனுடைய குரங்கு மூமெண்ட்டை வச்சுக்கினே ஒரு கேஜியில் போட்டு அது கேஜி ஆட வச்சு அதுலேருந்து ஒரு டைனமோ, ஒரு பழைய டைனமோ வந்துச்சு.
அதை இப்போ யூஸ் பண்ணி ஏன் கரண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்ற யோசனை வந்துச்சு. இருங்க நான் போயிட்டு அது நான் செய்து அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, வணக்கம்.